சத்திரத்தில் இடம் இருக்கிறது, ஆனால் தர முடியாது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மிரியும் தொலைக்காட்சி சார்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அளித்து வரும் ஆதரவிற்கும் உங்களுடைய உடனிருப்பிற்கும் மிரியும் தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி வழியாக உலகமெங்கும் இருக்கிற நீங்கள் ஆன்மீக தாகத்தை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, இதில் வருகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஊக்கமளித்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டுமாக இந்த மிரியும் தொலைக்காட்சி சார்ந்த அத்தனை உறவுகளுக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். என்ன செய்தியை உங்களுக்கு தரலாம் என்ற என்னுடைய கேள்விக்கு சத்திரம் என்ற அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது. நீங்களும் கேட்டிருப்பீர்கள் இந்த நிகழ்வை பற்றி. ஒரு பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக அருட்சகோதரிகள் ஏற்பாடு செய்தார்கள். கிறிஸ்து பிறப்பினுடைய நாடகத்தை நடித்து காட்டுவதற்காக பல குழந்தைகளை தேர்வு செய்தார்கள். அதில் சத்திரத்தை கண்காணிக்கும் அந்த மனிதனாக ஒரு சிறுவன் துருதுருவனை இருப்பான். எல்லோரோடும் எதிர்த்து பேசுவான், விளையாட்டாக எடுத்துக்கொள்வான். பெரிய அளவில் அவனுடைய ஈடுபாடு கிடையாது. ஆனாலும் சத்திரத்தின் காவலனாக கையில் ஒரு ஈட்டியை கொடுத்து அவனை நிற்க வைத்திருப்பார்கள். அவன் காவலனாக அந்த சிறுவன் வெளியே நிற்பான். அன்னை மரியாளும் யோசேப்புமாக நடிக்கின்ற குழந்தைகள் மிக தத்ரூபமாக அழகாக அன்னை மரியாள் அழுது புலம்பிக் கொண்டு வேதனையோடு இந்த சத்திரக்கார சிறுவனை தேடி வருகிறார்கள். அதுவரை அங்குமிங்கும் வேடிக்கை பார்த்தவன் அன்னை மரியாளுடைய வேதனையை கண்டவுடன், அன்னை மரியாள் அழுத அழுகையை பார்த்தவுடன், யோசேப்பு வந்து என்னுடைய மனைவிக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்குமா என கேட்டவுடன் சத்திரத்தை காவல் செய்த இந்த சிறுவன் அழத் தொடங்குகிறான். கண்ணீர் வருகிறது. அவன் அழுது கொண்டே சொல்வான், இங்கு இடம் இருக்கிறது, தந்தால் அருள் சகோதரிகள் திட்டுவார்கள் என்று அந்த குழந்தை பதில் சொல்வான். நாடகம் பார்த்த அத்தனை பேரும் சிரிப்பார்கள். நாடகம் முடிந்தது மக்களே. பல வேளைகளில் நம்முடைய இல்லத்தில் இடம் இருக்கிறது, ஆனால் இயேசு வரவேற்க தயாராக இல்லை. நம்மால் இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியும், ஆனால் மனம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கிறிஸ்து பிறப்பு, தென் மாவட்டம் முழுவதும் மழை வெள்ளம், மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் பரிசு பொருள் இருக்கிறது, நம்முடைய மனதில் கொடுப்பதற்கு நல்ல இதயம் இருக்கிறது, ஆனால் மனம் அதற்கு இசைவு தரவில்லை. இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த எளிய மக்களை காணும் விழாவாக மாறட்டும். வேதனையோடும் கண்ணீரோடும் தெரு தெருவாக வீதிகளிலும் அல்லது விடுதிகளிலும் தங்க வைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இடம் தேவை, வீடு தேவை, அல்லது உணவு தேவை, பொருள் தேவை. யார் வருவார் இந்த இயேசுக்களை அன்பு செய்ய? இந்த கேள்வியோடுதான் மிரியும் தொலைக்காட்சி உங்களை நாடி நிற்கிறது. ஏழைகளுக்கு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை அருமையாக கொண்டு சொல்லுங்கள். எளியவர்கள் வாழ்வு வரும்படி நல்ல வார்த்தைகளால் உருவாக்குங்கள். இங்கு மழை வெள்ளம் வடிந்தாலும் மனதில் கவலையோடு இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு வாழ்வாதாரம் தேவை. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? உங்கள் மனதில் இடம் இருக்கிறதா? எளியவருக்கு உங்கள் கிறிஸ்து பிறப்பு பரிசுகளை கொடுங்கள். நன்றி.